அல்லாஹு தாலா நன்மைகள் தீமைகள் சம்பந்தமாக மலக்குமார்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் என்பதாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒருவர் ஒரு நல்ல செயல் செய்ய நாடினார். பிறகு ஏதாவது ஒரு காரணத்தினால் அது செய்ய முடியவில்லை. இதனால் அல்லாஹு தாலா அவருக்கு முழுமையான ஒரு நன்மையை தந்துவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அவர் நாடிய பிறகு அந்த நல்ல செயலை செய்துவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா 10 நன்மைகளிலிருந்து 700 நன்மைகள் வரவும் அதைவிட கூடுதலான பன்மடங்கு நன்மைகளையும் எழுதுகிறான். ஒருவன் ஒரு தீமையை செய்ய நாடி பிறகு அதை செய்யாதிருந்து விலகிவிட்டால் அல்லாஹு தாலா அவனுக்கு முழுமையாக ஒரு நன்மையை எழுதுகிறான். ஏனென்றால் அவன் பாவத்திலிருந்து விலகியிருந்து அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக இருக்கக்கூடும். நாடிய பிறகு அவன் அந்த பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு தீமையை மட்டும் எழுதுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.